வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம், அதிர்ச்சி சம்பவம். நேற்றுலேருந்து இது வந்துட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க முத்துவோட ரசிகர்கள். என்ன ஆச்சு, ஏதாச்சு, எதுக்காக முத்துக்குமரன் இவர் அதாவது சிவகுமார் எலிமினேட் ஆகும்போது அந்த இதை உடைக்கிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இவர் உள்ளேயே நின்று இருப்பார், அதாவது ஒதுக்கி வச்ச மாதிரி. ஏன் அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டார். ஏன், என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னும் போது இப்போ ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயங்கள் தெரியல. ஏன்னா நம்மளுக்கு 24/7 அதை காட்டலை. இது ஒரு ரூமர் மாதிரி போயிட்டுருக்குது. என்ன போயிட்டுருக்கு, ஏது போயிட்டுருக்கு அப்படின்னா, அதாவது போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவகுமார் முத்துக்குமரன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கார் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கார் போல இருக்குது. அதுக்கப்புறம் கூட ஒரு சில விஷயம்லாம் போயிருக்கு போல. அதாவது ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அவங்க தாத்தாவை பற்றி தப்பாக இவர் யூஸ் பண்ணதாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னதாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா இவர்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. சிவாஜி கணேசன் ஐயாவுடைய பேரை ரொம்ப ஈஸியாக ஒரு மாதிரி இதுவாக பேசியிருப்பாங்க. அப்போயே ஒரு டென்ஷனை கற்றுக்கத்திருப்பார். அது காமெடியாக பண்ணுற மாதிரி விட்டாங்க. பட் அன்றைக்கி அவங்க சாச்சனா கொஞ்சம் கூட மரியாதையில்லாமல் பேசும்போது நம்மளுக்கு காண்டாயிடுச்சு. எவ்வளோ பெரிய லெஜெண்டு, இந்த பொண்ணு தம்மாத்தோண்டு சொல்லி இவ்வளோ பேச்சு பேசுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன வருதுன்னா, அவர் அதாவது முத்துக்குமரன் அது மாதிரி தப்பாக அவங்களுடைய தாத்தாவோட பேர் யூஸ் பண்ணதா அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், நீங்கள் என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு மூஞ்சிக்கு நேராகவே சொன்ன மாதிரியும் போயிருக்கு. அதனால தான் ஒரு வேளை நைட்டு தீபக்கிட்ட முத்துக்குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் போல். ஒரு நல்ல கலைஞர் அவருக்கு ஆக்சுவலாக போன வாரமே நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் போயிட்டு இருந்தால். ஆனால் அதான் உடஞ்சிருச்சே, எல்லாமே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு உடஞ்சி ஃபுல்லாக போச்சே. அதனால தான் நேற்று நைட் அவ்வளோ மனம் வருந்தி பேசியிருப்பார் போல. அது மட்டும் இல்லாமல் அவர் நேற்றே சொல்லியிருப்பார், இத்தனைக்கும் நான் அவரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கக்கூட இல்லை, ஆனால் என்ன எப்போ அது மாதிரி நினச்சிட்டாரே அப்படிங்கும்போது தீபக்கும் சொல்லியிருப்பார், விட்றா இதெல்லாம் ஒரு கேம், இதை போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் அப்படித்தான். நாளைக்கு இதை முதல் முடிவு பண்ணுறது யார், நீயா சிவகுமார் வெளியே அமிச்சா, மக்கள் வெளியே அமைச்சிருக்காங்க, மக்களோட ஓட்டு இல்லாமல் அவர் வெளியே போயிருக்காரு, நாளைக்கு நீ உனக்கு அதே கதை தான் எனக்கும் அதே கதை தான் சொல்லி முடிச்சிருப்பார். ஸோ இங்கே இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி, அதாவது சிவகுமாரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா விஜய் அதாவது விஜய் சேதுபதி அவர்களை தாக்கி ஒரு சம்பவம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே செம்ம காண்டாக இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டிலேருந்து சிவகுமார் வெளியேறினது ரெண்டு பேருக்குமே பிடிக்கல போல இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு என்னென்னா ஓட்டு இருக்குது, ஏன் சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு பொழுது, இன்னொரு பக்கம் முத்து மேலே செம்ம காண்டாக இருக்கும் பொழுது முத்துவால் தான் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே முத்துவால் தான் வெளியேறின மாதிரி இவங்க மைண்டில் திங்க் பண்ணியிருக்கார் போல இருக்குது சிவகுமார். சரி, பார்க்காம சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என்னையும் கேட்டிங்கன்னா சிவகுமார் சரி இவ்வளோ கோவப்படுறாரு, இந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஏதாவது பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய சான்ஸ், நிறைய சான்ஸ் கிடச்சிது, நிறைய கேமை இவர் ஸ்பாயில் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அவர் ஒரு பக்கா இன்னசென்ட்டான ஒரு காயாக இருப்பார் போல இருக்குது. டெரர் மாதிரி அவர் வெளியே காட்டுக்கிறதுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணார், அது மொக்கையாக முடிஞ்சிச்சு. பட் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆளாக இருப்பார் போல இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.